இருந்தோம். ஐயா நாட்டை சேவாத்து கொடுத்தாய் அல்லவா? ஆமா. யார் நாட்டுக்கு கொடுக்க முடியாது என்ன சொல்லி சேவாத்தாய்? தேவாலயம் பெருமாலயம் விஸ்வாலயம் பள்ளிக்கூடம் நீங்களாக அப்பொழுது கேட்டேன் அல்லவா? உண்மை. இவைதான் நீக்க வேண்டிய பொருளா இல்லை வேறு ஏதேனும் இருக்கிறதா கேட்டீர்கள்? இல்லை என்று சொன்னாய் அல்லவா? ஐயா பெருமாள் விட்டேன் சாமி. இந்த திரவியை அத்தடிக்க வேண்டிய தாரை குழக்கப்பட்டு விட்டது. 48 திரவத்தை கொடு, இல்லை என்றால் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு வைத்ததோ திரவியம் ஐயா ஐயா ஐயனே ஐயனே ஐயா ஐயனே ஐயா நானுமா தேதவித்தோங்கி ஐயனே நானுமா தேதவித்தோங்கி அரட்டி நான் குள்ளை அனுப்புவை கொண்டையெல்லாம் ஐயா ஐயனே ஐயா ஐயனே சுவாமி. யாராவது ஒரு மனிதன் கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் அந்த கெடுவுக்குள் கொடுக்காவிட்டால் ஒரு கெடு கேட்பாரு. அதை மனதில் வைத்து எனக்கு ராஜக்கெடுவு 48 நாள் தகவ கொடுத்தீர்களானால் அந்த 48 கோடி திரவியத்தை அந்த 48 நாளுக்குள் தந்து விடுகிறேன் சுவாமி. ராஜகேடு 48 நாள் எவ்வளவு கொடுத்தால் அந்த 48 கோடியை தந்து விடுகிறேன். அப்படி என்றால் நீயோ நாடகத்தை எழுந்து விட்டாய். உண்மைதான். நீ எங்கே செல்வதாக உத்தேசம்? சுவாமி நாடு நகரம் அனைத்துமே உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். சரி, அதே நான் காசிமா நகரம் நோக்கி செல்கிறேன். அங்கே இடைக்காட்டில் இரவில் சர்வகநதியால் காட்டாங்கரையில் அமர்ந்திருப்பேன். அங்க யாரும் தாங்கள் அனுப்பி வைத்த போதிலும் அதை நான் கொடுத்து விடுகிறேன். இந்த தெய்வத்தை நீ கொண்டு வந்து கொடுப்பதா இல்லை நான் வந்து வாங்குவதா? சுவாமி நான் வருகிறேன். ஆகையால் தாங்கள் யாரை அனுப்பி வைத்தாலும் சரிதான், அதை நான் கொடுத்து விடுகிறேன். என்னுடைய சீடர்கள் 20 இருக்கின்றார்கள். ஒருவன் நட்சத்திரன், பச்சத்திரன் அனுப்பிவிட்டால் பார்த்த மாத்திரத்தில் திறமையை கொடுக்கவில்லை என்றால் உங்கள் அனைவரையும் பட்சித்து விடுவார். அந்த பச்சத்தரகர் வேண்டாம். கொடுக்க முடியாவிட்டால் குசித்து விட்டால் நான் கடற்கரனாக இறந்து விடுவேன். நட்சத்திரனை அனுப்பி வைக்கிறேன், அவனிடம் கொடுத்து வேண்டும். அந்த நட்சத்திரங்கள் புண்ணியவரே அனுப்பி வைங்கள், கொடுத்து விடுகிறேன். போ. ஐயா சுவாமி, அரசன் என்ற ஆணவமா, செல்வமே மன்னன் என்ற மமதையா, கடவுளே என்றா சண்டாள துரோகி. இந்த நாடு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். இந்த நகரம் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். இந்த அரியாசனம் யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கே சொந்தம். அதில் அமர்ந்து அரசு பிடிப்பதற்கு யாருக்கு சொந்தம்? தாங்களுக்கு தான் ஐயா சொந்தம். அணிஞ்சிருக்கின்ற ஆடையாபரணம் ஐயா இதுதான் தருகிறேன் ஐயா. ஊடை போராக இவன் எத்தனையும் கொண்டு போய் அந்நியத்தை விளையாட்டி விட்டு சுவாமி எனக்கு சேவண்ணி திரவியத்தை கொடுத்துடுறான் திட்டம் தேட்டி இருக்கின்றான். அப்படி ஒன்று தவறாக நினைக்க வேண்டாம். இதோ தருகிறேன், ஒப்புக்கொள்வீர்கள். கூடை பொறி தந்திடவும் உத்தமரே இதோ தந்தீர் அனைத்தையும் தருகிறேன்.
பருத்தி உடை கொடுத்தீர்களா? அதை உடுத்துக்கொண்டு மற்ற உடைகளெல்லாம் உங்களிடம் ஒப்படைத்து செல்கின்றேன். ஏதோ என்னோட எழுந்திருந்தாய். அரசன் உடன் ராஜ உடை அணிந்திருந்தேன். அரசனுடைய எழுந்து 56 அரசராக காட்டியிருந்தாய். ஆமா. இப்பொழுது நான் கொடுக்கிற உங்களை என்னோட தெரியுமா? தெரிவிக்க வேண்டும் ஐயா. இந்த காவி உடை தரித்துதான் நீ அந்நியதேசம் செல்ல வேண்டும். இந்த காவி உடை எடுத்துதான் நான் அந்நிய தேசம் புறப்பட வேண்டுமா? அந்நியதேசம் செல்லும் பொழுது செல்கின்ற போது எல்லையை கிடைக்கும் பொழுது காலடி மண்ணை 3 முறை சாத்தி விட்டு செல்ல வேண்டும். அப்படியே செல்கின்றேன் சார். ஐயா வா. பொருள்கள் அத்தனையும் பத்திரமாக கொண்டு போய் வை. நான் கொண்டு போய் எரியணும்னா வேகமா போய் எங்க கொண்டு வைக்க போறேன்? 3 பைசா வட்டியா 2 பைசா வட்டி கேட்கணுமா? குழுல வச்சுருவோங்க. வட்டி ரொம்ப கம்மி. என்ன குழுவில் உள்ள பொம்பளை எல்லாம் உனக்கு ரொம்ப சொந்தம்ல? ஆமா ஆமா. என்ற அறுவட்டவனை கொண்டு போய் கலைஞர் வைக்கான்னா கொண்டு போய் 2 பைசா வட்டி 3 பைசா வட்டியா? இல்ல இல்ல உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க வா. நான் என்ன திருக்குறா எடுத்து பையில வச்சிருக்கேன். திருத்தமே இல்லை.